இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பேச்சுலர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி. அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு வானிலை 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வதக்கி தான் போட போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கருவேப்பிலையை வதக்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியையும் நல்லா ஒரு வதக்கி எடுத்துருவோம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இது செஞ்சலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன்லாம் அதை வதக்கி வச்சதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மசால் பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, மிளகு சீரகம் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1/2 கிலோவுக்கு இந்த அளவுக்கு போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். எலுமிச்சப்பழம் 1/2 எலுமிச்சத்தில் பழத்தில் கொஞ்சம் 1/4 எலுமிச்சப்பழம் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கிடுவோம். லாஸ்ட்டாக சோம்பு அப்படியே மேலாக்கில் போடுவோம். அப்போ தான் முழுசாக இருக்கும். வாசனை நல்லா இருக்கும் வதங்குறப்ப. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், முந்திரி, சீரகம் இதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கிடலாம். அப்படி இல்லைனா பச்சை தண்ணி ஊற்றிக்கிடலாம். நீங்கள் வந்து அதை ஊற்றுறப்ப கொஞ்சம் கிரேவி வந்து வேகமாகவே திக்னஸ் ஆகிரும், நல்லாயிருக்கும். அதே வானிலையில் எண்ணெயை வச்சுட்டு இதை ஒரு குறைஞ்சது 2 மணி நேரம் நீங்கள் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து செய்யணும். அதே வானிலையில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக மல்லி புதினா சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதில் தண்ணியை சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு இல்லைனா சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இவ்வளோ டேஸ்ட்டாகவும் கட்டியாகவும் கிரேவி ரெடி ஆகிடும்.